வெல்கம் எவ்ரி ஒன். இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து டிவிசிபிள் பை 11. ஸோ டிவிசிபிள் பை 11 வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒன்றும் இல்லை, ஆல்ட்ரேட் நம்பர்ஸை வந்து அடிஷன் பண்ணி சப்ராக்ஷன் பண்ணோம்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? ஆல்ட்ரேட் நம்பர் ஆட் பிளேசஸ் இல்லைனா ஈவன் பிளேசஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ 2 4 3 5 1. ஸோ ஆல்ட்ரேட் நம்பர் வந்து 2 4 5 + 1 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. மைனஸ் ஆஃப் 9 + 3 3 + 4 4 + 7 9 + 3 + 4 + 7. ஓகேவா? இந்த மாதிரி ஆல்ட்ரேட் நம்பர்ஸை வந்து ஆட் பண்ணி ரெண்டையும் வர நம்பரை டிஃப்ரென்ஸ் பண்ணிங்க மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர ஆன்சர் வந்து டிவிசிபிள் பை 11னா அந்த ஹோல் நம்பரும் உங்களுக்கு எதாவது டிவைட் ஆகும், 11ஆல் டிவைட் ஆகும்னு அர்த்தம். ஓகேவா? ஏன்னா வரும் 9 9 + 10 12 கிடைக்கும், மைனஸ் 10 23. ஓகேவா? ஸோ 12ல் 23 போச்சுன்னா என்ன வரும்? 11 வரும். ஸோ 11 பை இது 11ஆல் டிவைட் ஆகுமா? 11 பை 11 கண்டிப்பாக டிவைட் ஆகும். ஸோ அப்போ இந்த ஹோல் நம்பர் உங்களுக்கு எதாவது டிவைட் ஆகும், 11ஆல் டிவைட் ஆகும்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நீங்கள் மைனஸ் ப்ளஸ் இந்த இடத்துல பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நம்பர்ஸ் வந்து மட்டும் டிவைட் ஆகுது மட்டும் செக் பண்ணால் போதும். மைனஸ் ப்ளஸ் இஸ் நத்திங் பட் தேவை கிடையாது இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ 12 - 30 இங்கே -11 வரும். நீங்கள் மைனஸை கன்சிடர் பண்ணாதீங்க, பிரச்சனை இல்லை. ஸோ 11ஆல் மட்டும் டிவைட் ஆகுது மட்டும் செக் பண்ணுங்கள். ஸோ டிவைட் ஆகுது, அப்போ இந்த ஹோல் நம்பரும் உங்களுக்கு எதாவது டிவைட் ஆகும், 11ஆல் டிவைட் ஆகும்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஆல்ட்ரேட் நம்பராக நம்ம எடுத்துக்கிறணும். ஸோ 2 4 ஒரு நம்பர் விட்டுட்டு இது வந்து ஆட் பிளேசஸ் இல்லைனா ஈவன் பிளேசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆட் பிளேஸை ஆட் பண்ணி ஈவன் பிளஸை ஆட் பண்ணி ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா வர ஆன்சர் வந்து 11ஆல் டிவைட் ஆச்சுன்னா இந்த ஹோல் நம்பரும் 11ஆல் டிவைட் ஆகும்னு அர்த்தம். உங்களுக்கு எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.